அட என்னப்பா எப்ப பார்த்தாலும் வீட்ல ஒரே மாதிரியே டிஃபன் செய்யற அப்படின்னு வீட்ல சொல்றாங்களா? அப்போ இந்த டிஃபன் செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா செய்யறது ரொம்ப ஈஸி. அதே போல வீட்ல இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு செய்யலாம். ஆனா நம்ம யூஸ் பண்ணி இருக்கிற பொருள்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது போல் டிஃபனெல்லாம் இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணினது கிடையாதுங்க. இந்த டிஃபனை வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்களாம் கட்டாயமாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிபி. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பொருள்களும் அதே போல் தான். இது வந்து லஞ்ச் பாக்ஸாக கூட நீங்கள் பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிதமான தீயில வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். அதில் வந்து 1 கப்பு வந்து வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. திக்கவல் தின்னவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப்பு வந்து வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது மாவு ஜவ்வரிசி. அதே போல் 1 கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த தோசை. அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது. இப்போ இதை வந்து மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் மாதிரி வரும். அந்த ரவை ஜவ்வரிசி எல்லாமே லைட்டாக கலர் மாதிரி வரும். ரொம்ப கலர் மாதிரி விட்டுறாதீங்க. அது வறுபட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல மனம் ஒன்று வரும். உங்களுக்கு அந்த மனமே சொல்லும் இது நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு. வித்தியாசமான ஒரு நல்ல மனம் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1லேருந்து 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துட்டு அந்த சூட்டிலேயே இந்த சீரகத்தை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. சீரகம் வறுபடும் போது நல்ல ஒரு வாசம் வரும். இது வந்து ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வறுபட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. சூட்டோடு அரைக்காதீங்க. நல்லா ஆற வச்சுட்டு அரைங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அதே போல் ட்ரையாக தான் அரைக்கணும். தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், இது போல் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து இதில் நீங்கள் தோசை செஞ்சுக்கலாம். இப்போ நான் செஞ்சு காட்டுற இந்த தோசை மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாவு கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்து கலந்து நீங்கள் வெறும் தோசையாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாக ருசியாக சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா தண்ணி படாத காற்று படாத ஒரு நல்ல டைட்டான ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை ஜவ்வரிசி ரவை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால் எடுத்ததுமே நிறையா சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க அந்த தண்ணி வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துரும். ரவை பொட்டுக்கடலை எல்லாமே. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கணும் கட்டி இல்லாமல். கரண்டியில் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. ரவை ஜவ்வரிசி எல்லாமே இந்த ஈரப்பதத்தில் நல்லா ஊறி வரட்டும். இது இப்போ நல்லா ஊறட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் வந்து மீல் மேக்கர் எடுத்து சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு அதை தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மீல் மேக்கர் ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு. இப்போ இந்த மாவு கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் வந்து ஆப்ஷனல் தாங்க. இருந்தால் சேர்த்துக்கங்க. இல்லைனா மீல் மேக்கர் ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற ப்ராசஸ்லாம் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போது பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலை ஒரு 1/2 கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரம் வந்து அந்த பச்சை மிளகாய், இந்த பெப்பர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், இது மட்டும்தான். அதனால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
வெங்காயத்தில் உள்ள ஈரத்தன்மையை வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப திக்காக இருக்குது எனக்கு. அதனால நான் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். துருவின கேரட் சேர்த்துக்கலாம், துருவின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் மாவை கலந்துக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசைக்கல்ல தட்டி எடுத்துக்கலாம். நான் தோசைக்கல்ல டைரெக்டாகவே தட்டிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ தோசைக்கல்ல மிதமான தீயில வச்சுட்டு ஒரு சின்ன சைஸ் உருண்டைகளை எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கங்க. உங்களுக்கு இது மாதிரி தட்ட வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மாவை கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு இது போல் நீங்கள் தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக உங்களால் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல மெலிசாக தட்டி விட்டுக்கோங்க. அடுப்பு நல்ல மிதமான தீயிலே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அடியில் கோல்டன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 செகண்ட் ஆகும். ரொம்ப ஈஸியாக வெந்துடும், டைம் எடுக்காது. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இந்த சைடும் குக் பண்ணிக்கோங்க. நம்ம மெலிசாக தட்டி இருக்கிறதுனால குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இன்னொரு சைடும் நல்லா பொறுமையாக குக் ஆகட்டும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். ஏன்னா லைட்டாக தான் இருக்குது கலரு, கோல்டன் கலரு. இன்னும் கொஞ்சம் டார்க் கோல்டன் கலர் வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் திருப்பி விட்டு மறுபடியும் குக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த கலர் வந்துடுச்சு. சூப்பராக நல்ல கோல்டன் கலரில் இருக்க பாருங்கள். வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த பொட்டுக்கடலையோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸுங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. 2 சாப்பிட்ற இடத்துல கட்டாயமாக 4 சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சட்னிக்கும் இந்த அடை தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 200 வீடியோக்கு அதிகமாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த டிஃபன் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.